ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சேரோ டிசைனர். நம்ம இந்த சேரோ டிசைனில் என்எக்ஸ் வீடியோ வந்து லைன் பை லைனாக பார்த்துக்கிட்டே வரோம். இதுக்கு முன்னாடி வந்து 3 வீடியோ உங்களுக்கு நான் போட்டேன். இப்போ இந்த வீடியோ வந்து 4வது வீடியோ. இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னா, சாம்பரும் ஃபில்லட்டும் வந்து சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சாம்பரும் ஃபில்லட்டும் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ரெக்டாங்குலர் எடுத்திங்களே, அதில் வந்து நான் இப்போ அதில் இருக்கக்கூடிய ஷார்ப் எட்ஜை வந்து நம்ம ஃபில்லட்டோ இல்லை சாம்பரோ பண்ணுறதா வந்து இதுக்கு இந்த சாம்பர் ஃபில்லட்டுன்னு சொல்லுவோம். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு ரெக்டாங்கிள் வரைகிறேன். இப்போ ரெக்டாங்கிள் ஐக்கானை நான் கிளிக் பண்ணோடனே இப்போ ரெக்டாங்கிள் நான் வரைகிறேன். ஸோ ரெக்டாங்கிள் வந்துடுச்சு. இப்போ நான் இந்த சாம்பர் ஐக்கானை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் லைன்ஸ்ன்னு கேட்குது. செலக்ட் லைன்ஸ் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும், ஃபஸ்ட் லைனை கிளிக் பண்ணுறேன். தென் செகண்ட் லைனை கிளிக் பண்ண சொல்லுது. செகண்ட் லைனை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு சாம்பர் ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த சாம்பர் ஃபார்ம் ஆனோடனே பார்த்தீங்கன்னா அதில் 2 கேட்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸு, இன்னொன்று வந்து ஆங்கிள். டிஸ்டன்ஸ்னால் நம்ம என்ன எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து சாம்பர் ஆகணும் அப்படிங்கிறத கொடுக்குறது தான் வந்து டிஸ்டன்ஸ். ஆங்கிள் அப்படின்னா எந்த ஆங்கிளில் வந்து நம்ம கொடுக்கணும், அதாவது வந்து 45 டிகிரி அப்படின்னா இந்த இப்போ சப்போஸ் வந்து நமக்கு ஒரு 75 டிகிரியில் வேணும் அப்படிங்கிறத வந்து கொடுக்குறது வந்து ஆங்கிள். இப்போ இதை வந்து நான் ஒரு 200 வச்சுக்கிறேன். எனக்கு டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 200 வேணும். டேப் கொடுக்குறேன். இப்போ ஆங்கிள் கேட்குது. எனக்கு ஆங்கிள் வந்து ஒரு 45 டிகிரினா 45 இருக்குன்னு வச்சுங்களேன். 45னா இப்போ ஆங்கிள் 45 டிகிரிக்கு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்சஸ் தரும். ஆங்கிள் வந்து 45 டிகிரி, இதோட டிஸ்டன்ஸ் வந்து 200. இப்போ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா சேம் சாம்பர்லேயே வந்து 3 டைப் இருக்குது. அதாவது வந்து இது வந்து ஆஃப்செட் அண்ட் ஆங்கிள். ஆஃப்செட்டும் ஆங்கிளும் கொடுக்கறது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கு, ஆசிமெட்ரிக்கு. சிமெட்ரிக் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு டிஸ்டன்ஸ் வந்து இப்போ எக்ஸ் டைரெக்ஷனில் ஒரு 200 கொடுக்குறேன் அப்படின்னா அதே வந்து ஒய் டைரெக்ஷன்லேயும் எடுத்துக்கும். அதை வந்து 2 சைடும் வந்து ஒரே டிஸ்டன்ஸ் கொடுக்குறது. ஆசிமெட்ரிக் அப்படின்னா நம்ம டிஸ்டன்ஸ் 1 டிஸ்டன்ஸ் 2 அப்படின்னு நம்ம வந்து மேனுவலாக கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சிமெட்ரிக் கொடுத்து காட்டுறேன். ஃபஸ்ட் லைனை கிளிக் பண்ணுறேன். தென் செகண்ட் லைன் கிளிக் பண்ணுறேன். இப்போ சேம் நான் 200 டிஸ்டன்ஸ் கொடுத்து கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா சேம் இப்போ பாருங்கள், சேம் எனக்கு எக்ஸும் சரி ஒய்யும் சரி 200 வந்துச்சு. இதான் வந்து சிமெட்ரிக். ரெண்டுமே வந்து ஒரே மாரியாக எடுத்துக்கும். இப்போ ரெண்டாவது டைப் பார்த்தீங்க அப்படின்னா அசிமெட்ரிக். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைன் கிளிக் பண்ணுறேன், செகண்ட் லைன் கிளிக் பண்ணிட்டேன். எனக்கு சாம்பர் ஃபார்ம் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் 1 டிஸ்டன்ஸ் 2 கேட்குது. இப்போ வந்து நான் ஃபஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 100 கொடுக்குறேன். செகண்ட் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 150 கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட் டிஸ்டன்ஸ் நான் கொடுத்த 100 வந்து இங்கே எடுத்துக்கிச்சு, இதோட ஒய் டைரக்ஷன் எடுத்துக்கிச்சு. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 150 இருந்துச்சு. ஸோ இது வந்து சிமெட்ரிக் கிடையாது, அசிமெட்ரிக்காக வந்து மாறிடுச்சு. 3ஆவது டைப்பு தான் வந்து ஃபஸ்ட்டில் பார்த்தது, அதாவது வந்து ஆஃப்செட் ஆங்கிள். ஃபஸ்ட் லைன் கிளிக் பண்ணுறேன். தென் கிளிக் செகண்ட் லைன். எனக்கு சாம்பர் ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம் ஆகும் வந்து டிஸ்டன்ஸ் கேட்குது. அந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து ஆஃப்செட்டு. ஆங்கிள் அப்படிங்கிறது வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ கொடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு ஒரு 200, ஆங்கிள் வந்து எனக்கு 80 டிகிரி வேணும். ஸோ அந்த 80 டிகிரி ஆங்கிளுக்கு நமக்கு இந்த 200 வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இதான் வந்து சாம்பர். தென் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஃபில்லட். ஸோ நான் ஃப்ரெஷ்ஷாக கொண்டாந்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்க்க போகிறது வந்து ஃபில்லட்டும் சாம்பரும் ஒன்று தான். ஆனால் வந்து ஃபில்லட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே டைப் தான். ட்ரிம்மு ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் லைனும் செகண்ட் லைனும் கிளிக் பண்ணோன்னே தென் அது வந்து நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைனில் கிளிக் பண்ணோன்னே இது ட்ரிம் ஆகிற மாரி ஒரு மெத்தட். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட் மெத்தட், அதான் வந்து ட்ரிம் மெத்தட். இன்னொன்று அன்ட்ரிம்னா ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைனில் கிளிக் பண்ணோன்னே நமக்கு அந்த ஃபில்லட் ஃபார்ம் ஆகும். பட் ஆனால் நான் கிளிக் பண்ண லைனை வந்து அது எக்ஸ்டெண்டாக அப்படியே தான் இருக்கும். அதான் வந்து ஃபில்லட். 2 டைப்பு. இது என்னென்னு இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆல்டர்னேட்டிவ் ஃபில்லட். ஆல்டர்னேட்டிவ் ஃபில்லட்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஃபில்லட்னா வந்து 2 லைனை கிளிக் பண்ணி
அந்த லைனோட கார்னரில் வந்து நம்ம கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அது ஆல்டர்னேட்டிவ்னா அந்த கார்னரை தவிர்த்துட்டு மற்றதை வந்து யூஸ் பண்ணுறது தான் வந்து ஆல்டர்னேட்டிவ். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் கிளிக் பண்ணிடுறேன். ஃபஸ்ட் லைனு, செகண்ட் லைன். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த கார்னர் எனக்கு அப்படியே தான் இருக்கும். பட் அந்த கார்னருக்கு அப்புறம் இருக்கிறது வந்து எனக்கு அந்த ஃபில்லட் ஃபார்ம் ஆகும். இதான் வந்து இந்த ஆல்டர்னேட்டிவ் ஃபில்லட் அப்படிங்கிறது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா delete third curve அப்படின்னா சேம் அந்த ஃபில்லட் ஃபஸ்ட்டு பார்த்த ஃபில்லட் மாரியே தான். இப்போ பாருங்கள், ஆல்டர்னேட்டிவ் ஃபில்லட் அப்படின்னா நான் ஒரு ட்ரா வரைகிறேன், எனக்கு இந்த இடத்துல வந்து ஃபில்லட் ஆகணும் அப்படின்னா ஃபில்லட் ஆகிடும். ஸோ இதான் வந்து delete third curve. delete third curveவும் சரி, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ட்ரிம்மும் சேம் தான். இதான் வந்து ஃபில்லட் கமாண்ட். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து சாம்பரும் ஃபில்லட்டும் பார்த்தோம். நெக்ஸ்ட் வர வீடியோவில் வந்து நம்ம அடுத்தடுத்த ஐக்கானாக பார்ப்போம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். தேங்க்யூ. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.